ஏஜென்சில இருக்கவங்க உங்க பாட்டியோட இறுதி சடங்கு முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. ஜீவா சொல்றாங்க, எனக்கு பாட்டி எல்லாம் கிடையாது. இனிமேட்டு என்னோட டீடைல்ஸ் யாரு வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க. இந்த கம்பெனியோட ரூல்ஸே கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் எதுவும் நாங்க கொடுக்க மாட்டோம். எங்களை நம்பலாம் மேடம். ஜீவா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜீவாவும் கிளம்புறாங்க. கிடைச்சிருச்சா மேடம்? டிக்கெட் கிடைச்சிருச்சுப்பா. எப்ப வந்தாலும் எனக்கே போன் பண்ணுங்க மேடம் பண்ணி ஜீவா பேசுறாங்க. பார்லருக்கு போகணும்னு சொல்றாங்க. அந்த பார்லர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஜீவா வச்சிடுறாங்க. முத்து கேக்குறாரு, பார்லர் தானே மேடம்? ஆமா, நுங்கம்பாக்கத்துல எனக்கு தெரிஞ்ச பார்லர் இருக்கு. அங்க நல்லா மேக்கப் போட்டு விடுவாங்க. லேடிஸ் பார்லர் தானே? ஆமா மேடம், நல்லா போடுவாங்க. ஜீவா அங்க போய் ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரோகிணி ஜீவாவை பாக்குறாங்க. உடனே அவங்களுக்கு ஞாபகம்லாம் வருது. ஜீவா சொல்றாங்க, எனக்கு ஃபேஷியல் பண்ணணும். ஜீவா சொல்றாங்க, 1 ஹவர்க்குள்ள முடிச்சிருவீங்கல்ல? முடிச்சிருவேன் மேடம். மேடம் நீங்க இந்தியாவா? ஆமா இந்தியா தான். இந்தியா வந்து 2 days ஆகுது. கனடால இருந்து வர்றேன். அப்படியா மேடம்? மனோஜுக்கு ரோகிணி கால் பண்றாங்க. ஜீவா வந்திருக்கான்னு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. அந்த ஜீவா கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம காசை வாங்கிடலான்னு ரோகிணி சொல்றாங்க மனோஜ் கிட்ட போன்ல. மனோஜ் நான் வர்றேன்னு சொல்றாரு. திரும்பி பாக்குறாங்க. அப்ப மனோஜ் நிக்கிறாரு. ரோகிணி சொல்றாங்க, ஏமாத்திட்டு போன திருடி நீ, உனக்கு என்னடி மரியாதை? அதான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. மனோஜ் சொல்றாரு, நான் அந்த அளவுக்கு ஒன்ன நான் லவ் பண்ணேன். ஏண்டி விட்டுட்டு ஓடி போன? பணத்துக்காண்டி என்ன ஏமாத்திட்டேல ஜீவா. மனோஜ் மாதிரி ஒரு இன்னசென்ட்டை ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு கேக்குறதுக்கு நீ யாரடி? மனோஜ் சொல்றாரு, அவ என்னோட ஒய்ஃப். சொல்றாங்க, அதான் ஒய்ஃபோட நல்லா இருக்கேல்ல, நான் போகணும். மனோஜ ஏமாத்தின 27 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு எங்க வேணாலும் போ. ஏன் என் கூட இருந்தான்? கூட இருந்ததுக்கு சரியா போச்சுன்னா அந்த அர்த்தம் வேறடி ஜீவா. நீயே ஒரு பொண்ணை ஏமாத்தி தானே அந்த பணத்தை வாங்கின. செய்ய வச்சதே நீ தானே ஜீவா. முழுசா அந்த பணம் வந்தாகணும் ஜீவா. தர முடியாது. ரோஹிணி சொல்றாங்க, உன் மேல கேஸ் இருந்துச்சுன்னா நீ இந்த நாட்டை விட்டே போக முடியாதுல்ல. போலீஸ் கால் பண்ணு. ரோஹிணி சொன்னா கேளு. கத்திய காமிச்சு ரோஹிணி ஜீவாவை உட்கார வைக்கிறாங்க. மீனா விட்டுட்டு போன வண்டிய காணோம். எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க சொல்றாங்க, நோ பார்க்கிங்னு போர்டு வச்சிருக்காங்க. இங்க நீங்க வண்டி நிப்பாட்ட கூடாது. போலீஸ் வந்துட்டாங்க. மனோஜ் நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன்னு சொல்றாரு போலீஸ்காரர்கிட்ட. சொல்றாங்க, இவங்க 2 பேரும் என்ன மிரட்டுறாங்க சார், காப்பாத்துங்க சார். ரோஹிணி சொல்றாங்க, அன்னைக்கு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல சார், அந்த பொண்ணு இவதான் சார். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உன் பேர்ல 6 மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். இவர்கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிருக்க. பணத்தை ஏமாத்தினேங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதை விசாரிக்கதாமா நாங்க இருக்கோம். கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திக்கலாம்.